பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டே வடிவாய் நின்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டே வடிவா வடிவாய் ஜோதிவலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டே படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே 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 உங்க எல்லாருக்கும் இங்க ரெண்டு பேரோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராகேஷ், இன்னைக்கு பிரமாதமா பெருமாள் மேல பாட்டு பாடி you have started the new year, தமிழ் நியூ வருஷம். எஸ். சோ அதனால இன்னைக்கு பெருமாள் பிரசாதம் தான் ஒன்னு பண்ண போறேன். சபாஷ், என்ன பண்ண போறேன்? நம்ம விஜயவாடால இருந்து it's about maybe 200 kilometers அன்னவரம், ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். அங்க கோதுமை ரவையில they make a fantastic பிரசாதம். அவங்க திருப்பதினாக்கா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற மாதிரி அன்னவரத்துல they make it in கோதுமை ரவை. சபாஷ். So I thought I'll make that. Fantastic. நம்ம neighbors, நம்ம friends தான் எல்லாரும். அதனால சரி, இதுக்கு என்னலாம் வேணும் சொல்லுங்க. இதுக்கு இந்த ஷேப் கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை. அது குட்டியா ஒரு கப், ஒரு மேபி ஒரு 200 ml 200 அவ்வளவுதான் ஒரு கப். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஒரே கப்பு அதுக்கு இதுக்கு சுகர் அண்ட் ஜாகரி போட்டு பண்றது இதுல. ஸோ ஈச் ஒரு கப் அது. ஓகே. தென் கீ. அப்புறம் அந்த வாசனை சாமான்லாம் தான் நிறைய இருக்கு. ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய், அதெல்லாம் தான். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்னன்னாக்க நோ ட்ரைட் ஃப்ரூட்ஸ் ரிக்வயர்ட். நம்ம இதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு, திராட்சை போடுறோம், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இது இந்த வாசனையும் வேண்டாம், போட்டுக்கலாம், தப்பு இல்ல. வேண்டாம், இப்ப நம்ம மாட்ல பண்றோம்னு வெச்சுக்கோ, you can add it. அதே மாதிரி இன்னொன்னு they add little bit of படிக்காரம், alum. Of course நான் போடல. சரி. இதுதான் இதுக்கு such a simple one. You can make it. Okay. So we'll start first இத வறுக்கலாம். Okay. So இந்த கடாய் சூடா இருக்கு. கடாய் சூடா இருக்கு. இது நெய்யில விட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்ல. சரி. கேசரி. It's a dry roast. Nice. But இந்த ஷேப் ரவா தான் it's ideal actually. Okay. இது கொஞ்சம் நல்லாவே இன்னும் கொஞ்சம் ஷேப் ஆற அளவுக்கு வறுக்கணும். இது இப்போ நீ பண்ண போறது you going to make it in a pressure cooker. Pressure cooker. அவ இதுல கோவில்ல எல்லாம் எப்படி பண்றாங்கனா ஈவன் ஆத்திலே கூட சில பேர் எப்படி பண்றாங்கனா they make it in a வெங்கல பானை. ஓ. இது நல்ல அந்த பொரிஞ்ச வாசனை வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஆத்துல கார்த்திகைக்கு எல்லாம் பொரிப்பா. அப்போ அந்த ஒரு வாசனை வரும். அதே வாசனை வந்து see look at the beauty about it. நீ பண்றது வேற ரெசிபி, பட் அந்த பொரிக்கிறதுனால உனக்கு ஒரு வாசனை உனக்கு ஒரு ஞாபகம் வந்து. That's the beauty. இத அப்படியே போட்டுடுறேன் into the cooker. Okay. Of course you can வெங்கல பானை வச்சிருந்தாக்க அதுல சரி. இத வச்சிட்டு
இப்போ வந்து இதுக்கு 1 கப்புனா அது 3 கப்பு தண்ணி, 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஓகே போடு போடு. ஸோ இதுல வந்து 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3 கப்பு தண்ணி. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து சைக்கிள் கேப்ல ஏதோ நெய் போட்ட மாதிரி தெரியுது. அது பிரசாதங்கிறதுனால ஐ ஆட் லிட்டில் சைக்கிள் கேப் தெரியும். சைக்கிள் கேப் இல்லை, எல்லாரும் பண்றது தான் அது. யாருக்கான தெரிஞ்சிட போறது உன்னோட ட்ரேட் சீக்ரெட்னு பண்ணுவீங்க. சுவாமி பிரசாத ராகேஷ். இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விடலாம். சரி, ஓகே. that you can have 2 whistles. ஓகே, சோ வெயிட் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணலாம். சூப்பர். இது நல்லா பிரஷர் குக் ஆகி ஒரு 2.5 விசில் உன் பாஷையில சொன்னா 2.5 கரெக்ட். ஆமா. ராகேஷ் நல்லா தேறிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ you just put it in an only and you're cooking it. Fine. பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா first I'm adding the sugar. ஓகே. எல்லாம் ஈக்குவல் குவாண்டிட்டி இல்ல? எல்லாம் ஈக்குவல் குவாண்டிட்டி. எல்லாம் ஒண்ணு தான். ஓகே. சுகர் போட்டாச்சு இல்லையா? ஆமா. இது வந்து நல்லா இதுவாகும், உருகி சும்மா லேசா இருந்தா போறாது, இலகிண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ராபப்ளி ஆல்மோஸ்ட் கேரமலைஸ் ஆகிற மாதிரி வர சமயத்துல யூ ஆட் தி ஜாகரி ஆல்சோ. ஸோ அதனால அது கலரிங் இருக்கேன் இப்போ நான். சரி, ஓகே. ஸோ இட் டேக் மேபி அரௌண்ட் 10 minutes I have to do it. நல்ல கலர். எஸ் எஸ். ஸோ இது பேசிக்கலி நம்ம சக்கரை ஒரு வெல்லம் நம்ம எந்த ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் இலகும். ஆமா. அது நல்லா திக்கனாய் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணிக்கலாமா கொஞ்சம்? இதுல இப்ப நெய் எதாவது ஆட் பண்ணணுமா? இப்போ கிடையவே கிடையாது. அதுதான் சொன்னேன், இட்ஸ் அப்சல்யூட்லி டிஃபரண்ட் ரெசிபி. வாசனை பிரமாதமா இருக்கு. இப்படி இருக்கு பாருங்க, கோதுமை ரவை இது பண்ணது நல்லா திக்கனாய் இருக்கு. இது சக்கரை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கலரி இருக்கேன். சரி, இப்போ யூ ஆட் த வெல்லம். நைஸ். இதுவும் ஈக்குவல் குவாண்டிட்டி தான். ஈக்குவல் எல்லாம் ரவை ஈக்குவல். ரவை கோதுமை ரவை எவ்வளவு எடுத்துக்கறோமோ கோதுமை ரவை அதுவும் ஷேப் கோதுமை ரவை. ஷேப் கோதுமை. இந்த கோவிலோட லெஜெண்ட் எப்படின்னா, இந்த கோவில் இருக்கிறது வந்து இந்த ரத்னாக்கரா அப்படின்னு ஒரு மவுண்டன் தான். அங்க இருக்கிறது சத்யநாராயண சுவாமி. ஸோ அதே மாதிரி அந்த மேரு, தட் இஸ் த மவுண்டன் காட், அந்த மவுண்டன் காடோட 2 பசங்க, ஒன்று ரத்னாக்கரா, இன்னொன்று வந்து பத்ரா. ஸோ பத்ரா இவென்ச்சுவலி பிகேம் பத்ராச்சலம், அந்த ராமர் வர்ஷிப். இது வந்து விஷ்ணு கோவில். அண்ட் சச் பியூட்டிஃபுல் லெஜெண்ட்ஸ் அரவுண்ட் தீஸ் டெம்பிள்ஸ். இது வந்து திருமூர்த்தி ஸ்தலம், பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவன். கரெக்ட் கரெக்ட். 3 பேரும் இங்க. நம்ம சுச்சேந்திரம் கோவில் கூட அந்த மாதிரி தான் இல்லையா? ஸ்தானுமாலிய பெருமாள். I think so. Yeah. ஜாதிக்கா, குளூண்ட பச்சைக்கல் போடும். ஆகா. அப்புறம் வந்து இது வந்து ஏலக்காய் கொஞ்சம். அப்புறம் பாரு, இது குங்குமப்பூ பாரு. குங்ஃபு. எஸ். அது எல்லாத்தையும் இந்த இதுல கொஞ்சம் இழைக்கிறேன். சரி. கல்லுவத்துல. ஓகே. ஆஹா. ஓடு. இது வாசனை. வாசனை ஃபர்ஸ்ட் கிளாஸ். வரைக்கும் நெய்யே போடல, யூசுவலா போட்டு சாப்பிடுவீங்க. இதுமே தான். அதுவும் இந்த பிரசாதத்துக்கு இதுவே கிடையாது. முந்திரி பருப்பு, திராட்சை போடுறதுல தப்பு இல்ல. பாரு இப்ப ஆயிடுச்சு, கலர் பத்தி எப்படி இருக்குன்னு. கேரமலைஸ் ஆன கலர். சோ இது வந்து கன்சிஸ்டன்சி என்ன, ஒரு ஹல்வா மாதிரி இருக்குமா? இல்ல, இது வந்து ஆக்சுவலா பண்றப்போ கொஞ்சம் நீரா தான் இருக்கும், ரொம்ப கட்டிமா இருக்காது. பட் கொஞ்ச நாள் ஆக ஆக நல்லா அது பேக் பண்றது கூட ஒரு நிமிஷம் பொட்டலை மாதிரி பண்ண முடியாது. அது நீட்டா பண்ணி நீளமா அப்படியே அப்படி மடிச்சு விடுறான். அப்படிதான் பண்றான். இது வந்து நவ் ஐ எம் ஆடிங் கிட்டத்தட்ட ஒரு 100 grams of சபாஷ். ஆஹா, யோ வாசனை பிரமாதமா இருக்குமா? ஆமா. அன்னவரம்னா என்ன அர்த்தம்னாக்க, சுவாமி வந்து நம்ம என்ன வர நினைச்சுனா கூட அப்படியே he will grant us. அந்த மாதிரி ஒரு பெருமாள் அன்னவரம். ஆமா. So in the new year we are wishing you that whatever you ask for you will get it. much எல்லா சுவாமியும் எல்லாரையும் வேண்டிக்கோங்க, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். புது வருஷம் everything நோய் நொடி இல்லாம எல்லாரும் ஆரோக்கியமா வளமாக நலமாக வாழ எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். Fantastic. So இது ஆக்சுவலா நீ போட்ட நெய் எல்லாம் குக்காய் அந்த ஓரத்துல வந்திருக்கு பாருங்க. This is such a simple one. மாத்துல பண்றதா இருந்தா probably you can add இந்த பருப்பு, திராட்சை, பாதாம் எல்லாம் போடலாம். இதுல வந்து அந்த ஏலக்காய் பொடியோடயே கொஞ்சம் பச்சைக்கல் போடுறோம். அது சுவாமி பிரசாதம்னா எல்லாத்துக்கும் கொஞ்சோண்டு ஜாதிக்காய். அதான் அது இது குங்குமப்பூ. நைஸ். ஒரு few strands. நைஸ். போட்டு சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டா எடுத்து வையே. சிக்கா பாத்.
சத்யநாராயண சுவாமி மச்சிக்கா நெய்யை கொஞ்சம் போடலாம். அப்படி போதும். அடுத்தது எனக்கு அந்த அளவு போதும். இல்லை அது அப்படின்னு சொல்லி நம்மாத்து கிருஷ்ணராச்சேரி மனசாட்சி இல்லாம இப்படிதான் சொல்றேன். மச்சிக்கா பாத் நம்ம பார்த்து கிருஷ்ணர்னா அர்த்தமே வேற இந்த வயசுல. சிச்சி அதெல்லாம் தெரியும். நம்மாத்து குட்டி கிருஷ்ணர் நீ தான். இப்போ வேணா மாதவ் இருக்கலாம், முதல்ல கிருஷ்ணர் நீ தானே. உன் பேரே கிருஷ்ணர் தானே முதல்ல. மச்சிக்கா பாத் சுட போறதுமா சுட போறது. Oh my god. என்னக்கா ஃபென்டாஸ்டிக். அதாவது இந்த மாதிரி ஒரு யூனிக் பிரசாதம் நான் சாப்பிட்டதே இல்லை. ஒன் மவுத் ஃபுல் ஆஃப் தட். இதில் வந்து அந்த குங்குமப்பூவோட வாசனை, ஏலக்காய், பச்சைக்கல் பூரா, முக்கியமாக அந்த கோதுமை ரவையோட ஒரு டெக்ஸ்சர், சர்க்கரையோட ஸ்வீட்னஸ், வெல்லத்தோட வாசனை எல்லாம் சேர்ந்து வரும்போது இட்ஸ் ட்ரூலி டிவைன். It's divine, yes, exactly. So go ahead, try this recipe and let us know how you liked it. நீங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி யூனிக் பிரசாதம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, நீங்க வீட்ல பண்றதா இருந்தா காமெண்ட் பண்ணுங்க and let us know. We'll be more than happy to feature it on this episode. So cheers, wishing you all again a very very happy தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கிலீஷ்ல சொல்லு. அது வருஷ பேர் என்ன? சுபகிருத். Fantastic. Cheers. Bye.